அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம் பேசுறேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அழகான வயல்வெளி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அற்புதமான அய்யனார் கோயிலு. இந்த அய்யனார் கோயிலோட பேர் பழங்குளத்து அய்யனார் கோயில். இந்த கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற சடையார் கோயில்ன்ற கிராமத்துல இருக்கு. மிக அழகான அய்யனார் கோயில் இது. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மேலும் இந்த கோயில பத்தி தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒருபோதும் மூடப்படாத கதவுகள், உப்பில்லாத பொங்கல், வேண்டி வந்தோரை வாழ வைக்கும் அய்யனார், தொலைந்தது மீண்டும் கிடைக்க படிக்கட்டு பிரார்த்தனை என அற்புதங்கள் நிறைந்து திகழ்கிறது பழங்குளத்து அய்யனார் கோயில். தமிழகத்தின் தொன்மைகளில் ஒன்று அய்யனார் வழிபாடு. பல சமூகத்தவர் குலதெய்வமாக போற்றி வணங்கும் காவல் சாமி அவர். ஐ என்றால் கடவுள், தந்தை, ஆசான், தலைவன், அழகு, வியப்பு என பல அர்த்தங்கள் உண்டு. ஆக வாழ்வில் அனைத்துமாக அய்யனார் விளங்குகிறார் என்றால் மிக இல்லை. சோழர்கள் காலத்தில் அய்யனார் வழிபாடு மிகவும் சிறப்புற்று திகழ்ந்தது. சோழர் ஆட்சிக்குட்பட்ட வளநாடுகளில் ஒன்று குழந்தை வளநாடு. சுந்தர சோழனின் மகள் குந்தவையை குழந்தாய் என்று அழைப்பார்களாம். அவளின் பெயரில் அமைந்ததே குழந்தை வளநாடு என்கிறார்கள். இதன் 4 திசைகளிலும் பழங்குளத்து அய்யனார், பிரசண்ட அய்யனார், திருமேனி அய்யனார், அடைக்கலங்காத்த அய்யனார் ஆகியோர் காவல் தெய்வங்களாக இருந்து மக்களை காத்து நின்றதாக சொல்கிறார்கள். ஆதி காலம் தொட்டு இப்போது வரையிலும் அய்யனார் கோயிலுக்குள் பெண்களுக்கு அனுமதி இல்லை. ஆகவே முன்கோபுர வாசலில் அமைந்துள்ள தூண்டில்காரன், ஆஞ்சநேயர் ஆகியவரை வணங்கிவிட்டு அங்கிருந்தபடியே பெண்கள் திரும்பி விடுகிறார்கள். பழங்குளத்து அய்யனார் கோயில் கொண்டிருப்பது சடையார் கோயில் எனப்படும் கிராமத்தில். தஞ்சையிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சடையார் கோயில் கிராமம். பச்சை பசேலென காட்சி தரும் நெற்பயிர்கள், குளிர்ந்த நீர்நிலைகள், இவற்றின் நடுவே கோயில் கொண்டிருக்கிறார் பழங்குளத்து அய்யனார். கலைவண்ணத்தோடு திகழும் குதிரை சிற்பங்களும் கண்ணையும் கருத்தையும் கவர்கின்றன. இந்த குதிரைகளின் ஏறி அய்யனார் வலம் வருவதாக நம்பிக்கை. இங்கே பழமையான குளத்தின் கரையில் பனைமரத்து அடியில் எழுந்தருளி உள்ளதால் பழங்குளத்து அய்யனார் என்ற பெயர் வந்ததாம். இந்த கோயிலின் கதவுகள் மூடப்படுவதே இல்லையாம். அய்யனார் குதிரையில் ஏறி சென்று ஊரை காவல் காப்பதாக ஐதீகம். அவர் சென்று திரும்பும் வரை கதவுகள் திறந்தே இருக்குமாம். இந்த கோயில் அமைந்திருக்கும் இடமும் சூழலும் நம் மனதை வசப்படுத்துகின்றன.